செயின்ட் ஏஞ்சலா மெர்சி இட்டாலியோட டெசன்சனா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. ஏஞ்சலாவோட 10வது வயசுல பெற்றோர் இவங்களை விட்டு பிரிச்சு போயிருக்காங்க. ஏஞ்சலாவும் அவங்களோட சகோதரியும் அவங்களோட மாமா வீட்டுல தங்கி வளர்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஏஞ்சலாவோட மாமாவும் சகோதரியும் இறந்து போயிருக்காங்க. மறுபடியும் ஏஞ்சலா டெசன்சனாவுக்கு வந்திருக்காங்க. போதிய கல்வியறிவில்லாத குழந்தைகளுக்கு வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்தியிருக்காங்க. ஏஞ்சலா மறைக்கல்வியும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. நாளடைவில் அதிகமான பெண்கள் ஏஞ்சலாவோட இணைஞ்சிருக்காங்க. அதிகமான குழந்தைகளுக்கு மறைக்கல்வியை கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஏஞ்சலா பிரான்சிஸ்கன் 3வது சபையில சேர்ந்து பல்வேறு இறைப்பணிகளை செஞ்சிருக்காங்க. ஒரு தடவை ஏஞ்சலா புனித நாடுகளுக்கு திருப்பயணம் போயிருக்காங்க. கிரீட் நகர்ல வச்சு மேலிருந்து விழுந்த சீல் ஏஞ்சலாவோட கண்ணுல விழுந்து பார்வை பறி போயிருக்கு. கூட இருந்தவங்க திருப்பயணத்தை ரத்து செய்ய கேட்டிருக்காங்க. ஆனா ஏஞ்சலா சம்மதிக்கவே இல்லை. திருப்பயணத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. திரும்பி வர்ற வழியில கிரீட் நகர்ல அதே இடத்துல வச்சு சிலுவை ஏந்தி ஜெபிச்சிருக்காங்க. ஏஞ்சலா பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. கூட இருந்தவங்க ஏஞ்சலா சாதாரண பெண் இல்ல, கடவுளின் ஆசி பெற்றவள்னு உணர்ந்திருக்காங்க. ஒரு தடவை ஏஞ்சலா ரோமை பயணம் செஞ்சப்போ ஏஞ்சலாவோட அறிவாற்றலை பார்த்து வியந்து போன திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் ரோமையில தங்கி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டிருக்காரு. ஆனா ஏஞ்சலா குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறதும் நோயாளிகளை கவனிக்கிறதும் தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. 1535ல 28 பெண்களோட சேர்ந்து யாஸ்தலின் அப்படிங்கிற சபையை துவங்கியிருக்காங்க. மருத்துவ பணியையும் கல்வி சேவையும் செஞ்சிருக்காங்க. 1540ல இறந்து போயிருக்காங்க ஏஞ்சலா. January 27 செயின்ட் ஏஞ்சலா மெர்சி ஃபீஸ்ட் டே.